இந்த ஊ தெரியறதா உங்களுக்கு? நல்லா தெரியாது. அடுத்தது இஷ் நல்லா தெரியுதா? உஷ் தெரியாது. உஷ் தெரியுதா? தெரியாது. அடுத்தது நான் இங்க என்ன அக்ஷரம் எழுதுறேன்னு பாருங்க. டா. டா. அப்போ இது மூணுத்தையும் முதல்ல வாசிங்கோ. உஷ்ட. உஷ்ட. கரெக்டா? கரெக்ட். சரி, எனக்கு உஷ்டன்னு வேண்டாம். உஷ்டு, இட்டு, உஷ்டு அப்படின்னு எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணா உஷ்டுன்னு ஆகும்? கீழே ஒரு கோடு போடணும். நான் என்ன பண்ணிட்டேன், இங்க ஒரு கோடை போட்டு ரெடியா வச்சுட்டேன். உஷ்டுன்னு வச்சுட்டேன். உஷ்டு. உடனே அந்த ரே என்ன பண்றாரு, என்ன கொஞ்சம் கூட சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு கோடு போடணும். அவர் ரே வந்த உடனே அவர் என்ன பண்ணார், இப்ப எங்க அவரை உட்கார வைக்கிறது அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, கீழே இன்னொரு ஸ்லாண்ட், ஆப்போசிட்ல ஒரு ஸ்லாண்ட் போடணும். ஆப்போசிட் இங்க இருந்து இந்த பக்கம் வருது. இங்க வந்து இவர் உட்கார்ந்துட்டார். உஷ்ட்ர. ஓகே. உஷ்ட்ரன்னு வந்த உடனே விசர்கம் என்ன பண்றாரு, நான் இல்லாம எப்படி, நான் வரக்கூடாதா அப்படின்னு உடனே இங்க பக்கத்துல விசர்கத்தையும் போனாச்சு. உஷ்ட்ரஹா. சரியா? இது தெளிவா இருக்கு. நமக்கு ஏற்கனவே எங்க பாட்டி அந்த காலத்துல சொல்லுவா, நேத்திரம் ரவ பழுது அப்படின்னு. கண்ணு வேற கொஞ்சம் ப்ராப்ளமா, புரியுது. நோ ப்ராப்ளம். கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, நத்திங், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரியா? ஓகே சார், பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். எங்க வாத்தியார்லாம் இப்படிதான் சொல்லி தருவார். அவர் வர நான் என்ன நினைச்சேன்னா நான் அசியூம் பண்ணிட்டேன் ஊ இஷ் வந்துட்டு ஆஃப் லெட்டருக்கு இஷ் வந்துட்டு நீங்க சொன்ன ட்ரா கான்செப்டே எனக்கு எடுத்துக்கவே இல்லை. இட்டு அது டேப் வந்து பாதி இருக்கிறதுனால டேப் பாதி எடுத்துட்டு மேல கீழே வந்தா ரா வரும்னு நினைச்சு அப்படி எடுத்துட்டேன். எங்க வாத்தியார்லாம் இப்படிதான் சொல்லி தருவார். இது மாதிரி சொல்லி கொடுத்து இப்ப அவர் வரப்போறாரு அப்படின்னு நான் ஒண்ணு யார் வரப்போறா, வெளில இருந்து யாரா வரும் இல்ல, கா வரப்போறாரு, சா வரப்போறாரு அப்படின்னு. வெரி குட். இப்ப வந்து அந்த ஸ்கிரீனை திரும்பி நான் ஷேர் பண்றேன். இப்ப யார் வாசிச்சுட்டு இருந்தா? நான் முடிச்சிட்டேன் சுவாமி. 10 முடிச்சிட்டேன் இல்லையா? இப்ப அடுத்தது வந்து லக்ஷ்மி மா வாசிக்கணும். லக்ஷ்மி மா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் குருஜி. இப்ப நீங்க 11ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கணும். ஓகே குருஜி. अजह अजहा अजहा मूषक है. करेक्ट, मूषक. சரி, அஜஹானா என்னதுமா? சாரி குருஜி, ஆடு. ஆடு. மூஷகனா எலி. ஆமா, எலி. வன மிருகாஹ. வன மிருகாஹ. மிருகாஹ. காசம் மிருகாஹ. வன மிருகாஹ. வனவிலங்குகள். சிம்ஹஹ. கரெக்ட், சிம்ஹஹ. சிம்ஹஹ. கஜஹ. சிம்ஹஹனா என்னமா? சாரி, சிங்கம். சிம்ஹஹனா சிங்கம். கஜக அப்படின்னா யானை. புலி. புலி. பல்லுகஹ. பல்லூகஹ கரடி. இந்த பாவ மட்டும் மாத்திக்கோங்க. இது 4வது, இது பவர்க்கத்துல 4வது அக்ஷரம் வரணும். ப வரணும். இங்க ப இருக்கு, இத மாத்திக்கணும். சரியா? ஓகே குஷி. பல்லுகஹ கரடி. பல்லுகஹ கரடி. சுவாமி ஒரே ஒரு நிமிஷம். அந்த திருப்பி அந்த பல்லு வந்து போர்டுல எழுதுங்களா? அந்த இல்லு லூ கரெக்ட்டா எனக்கு தெரியும். எழுதுறேன் கண்டிப்பா எழுதுறேன். சரியா? இப்ப இந்த இடத்துல போர்டு தெரியறதா பாருங்க. தெரியறதா? தெரியாது. வெரி குட். ஓகே, முதல்ல பா போட்டுக்கணும். பா போட்டாச்சா? இல்ல, போர்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். தெரியலையா? தெரியாது. பின் பண்ணிட்டேன். பின் பண்ணாம தெரியும். பா. அடுத்தது இல்லு. ஓகேவா? ஓகே. இல்லுக்கு கீழவே ல. ஓகேவா? கரெக்ட். அதுக்கு அப்புறமா லூ. கரெக்ட். பல்லு. ஓகே. அடுத்தது க. கஹ. அப்புறம் விசர்கம். பல்லு கஹ. கரெக்ட். ஓகே, ஃபைன். அங்க வந்து பவர்க்கத்துல 3வது அக்ஷரம் இருந்தது, அது தப்பு. இதுதான் கரெக்ட். சரியா? ஓகே, ஃபைன். வெரி குட். ஃபைன். சுவாமி, தேங்க்ஸ். தேங்க்யூ.
இப்ப என் திருப்பி வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க வாசிக்கணுமா? லட்சுமிமா. ஸ்ருகாலஹா அஹ்? காலஹா ஸ்ருகாலஹா. ஸ்ருகாலஹா உள்ளநரி விருக்கஹா கரெக்ட். விருக்கஹா. ஓநாய் ஓனாய். ஹரி ஹரிணஹா கரெக்ட். ஹரிணஹா. ஹரிணகா மான் மா. மர்க்கடகா மர்க்கடகா குரங்கு மர்க்கடஹாவா மர்க்கடஹாவா? டா இருக்கு. மர்க்கடகா மர்க்கடஹா. மர்க்கடகா குரங்கு. வெரி குட், வெரி குட். சுவாமி நீங்க ஏதோ கேட்டீங்களே. 18ல ஆ உக்கஹா தானே இருக்கு. ரூ எங்க இருக்குங்க? இல்லையே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. விருக்கஹா சொல்றேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம். ஓ இல்ல 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 அது கரெக்ட். அது ப்ரூ ரூ ப்ரூ. அதாவது இங்க பாருங்க. புரிஞ்சுது. இது வா போட்டுட்டு இது விரு தானே. ப்ரூ இல்ல புரிஞ்சுது. கரெக்ட். இது உல்டாவா இந்த பக்கம் இருந்தா அது ஊ. இது இப்படி கரெக்ட். இருந்தா சி மாதிரி இருந்தா அது விரு. இல்ல இல்லையா? புரிஞ்சுது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். படியன் வந்து திருப்பி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப வாசுங்கம்மா. குருஜி 20 வரைக்கும் வாசிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். நல்லா வாசிங்க லட்சுமிமா. தேங்க்யூ குருஜி. வெரி குட். அடுத்தது தேவி பாலமா நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சார். 21ல இருந்து வாசிக்கிறேன். வாசிக்கிறேன். வராஹா காட்டுப்பன்றி. நகுலஹா கீரி பிள்ளை. ரெண்டு வருஷம் சித்திரகஹா சிறுத்தை. அப்புறம் இது வந்து ஷல்யஹா. அது வந்து அந்த விசர்க்கத்தை தனியா பிரிக்கணுமா இல்ல ஒன்னா பிரிக்கணுமா? ஒன்னா எது சொல்லணுமா? சார்? ஷ இல் அப்புறமா ஷ இல் ய சார் அது. கரெக்ட். யாக்கு அப்புறமா விசர்க்கம் இருக்கே. ஷல்யா யா வந்தா ஈ வரும். இல்ல அது இல்லம்மா இந்த யா வந்ததுக்கு அப்புறமா இந்த விசர்க்கம் இருக்கு இல்லையா? ஆமா. அதை சேர்த்து படிக்கணுமா தனித்தனியா படிக்கணுமா? சேர்த்து படிக்கணும் சார். வரமாட்டேங்குது சார். வரும் சார். சொல்லுங்க. ஷல்யஹா. ஷல்யஹா. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜாலா வந்து இக்ஷு சார். அது இக்ஷு இல்ல இஷ். ஓகே. ஜாலா இஷ். அப்புறம் வா சார். அது ஜாலாஷ்வஹா. ஜாலாவா இல்ல ஜலாவா? சாரி ஜலாஷ்வஹா. கரெக்ட். ஜலாஷ்வஹா. நீர் யானை. அது வந்து நீர் குதிரைன்னு இருக்கணும், நீர் யானைன்னு இருக்கு. சரியா? ஓகே சார். அப்புறம் வந்து ஷரீரஸ்ய பாகா உடலின் பாகங்கள். சார் இது எனக்கு டவுட் இருக்குதுன்னே இருக்கு சார். இது வந்து நீங்க மேல வந்து புள்ளி வச்சா இம்முன்னு எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. இது வந்து எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். விரல்கள் அதாவது இப்போ அங்குலிஹி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். போர்டு தெரியுதா? தெரியாது சார். ஓ இங்க பாருங்க. இத வந்து அங்குலிஹின்னு படிப்பான். சரியா? ஆமா இம்மு. ஆனா இந்த இம்மு இருக்கு இல்லையா? இந்த இம்மு பக்கத்துல இங்க க இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். க இருக்கு. இந்த கவை பார்த்த உடனே இந்த இம்மு என்ன பண்ணும்? இதனுடைய 5th லெட்டரா தன்னை மாத்திக்கும். எப்படி மாத்திக்கும்? 5th இங்க. அப்ப என்ன ஆகும் சொல்லும் போது? அங்குலி. ஓகே. அங்குலிஹி அங்குலிஹி. நீங்க சில புஸ்தகங்கள்ல இத மாதிரி அங்குலிஹின்னு போட்டிருப்பான். ஓகே சார். சில புஸ்தகங்கள்ல அங்குலிஹின்னு போட்டிருப்பான். சரியா? சரிங்க சார். இப்ப நீங்க வந்து கங்கா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கா இல்லையா? ஒரு நதி இருக்கா இல்லையா? கங்கா. எஸ் சார். கங்கா. இப்ப நான் இதெல்லாம் எழுதுறேன். கங்கான்னு நான் எழுதணும். நான் எப்படி எழுதலாம்?
க க இங்குக்கு மேல மேல புள்ளி வைக்கணும் அங்க. ஆ க அதே க பக்கத்துல. ஆ சோ இங்க இது என்ன ஆகும்? அந்த அஞ்சாவது இது எடுத்து இங்க ஆயிடும் சார் அது. அப்ப எப்படி ஆகும்? க ஆ இங்கு ஆ கா ஆமாங்க கங்கா. சார். புரியுதா? எஸ் சார், எஸ் இப்ப சார். நீங்க ஹிந்தி புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓ இது மாதிரி பார்க்க முடியாது. ஆமா ஆமாங்க சார், கம்கா கம்கான்னு இப்படிதான் பார்க்க முடியும். ஆமாங்க சார். சம்ஸ்கிருத புஸ்தகங்கள்ல இந்த பக்கம் ஆமா, தெற்கத்திய புஸ்தகங்கள் கீழே எல்லாம் கீழே கங்கான்னு இது இப்படிதான் இருக்கும். இப்படிதான் வரும். ஆமாங்க சார், இப்படிதான் வருது. வடக்கத்திய புஸ்தகங்கள் சிலதுல மட்டும் இது மாதிரி வரும். சரியா? சரிங்க சார், சரிங்க சார்.